மாட்டியோன்னு பயந்துட்டேன். இல்ல வீட்ல பரவாயில்ல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேச நிறைய இருக்கு, நான் பேசிடுறேன். நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு, எனக்கு பொண்ணே கிடைக்காது, கல்யாணமே நடக்காதுன்னு. ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல, பறந்துகிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே டென்ஷனு. என்ன உனக்கு நிஜமே பிடிச்சிருக்கா? இந்த கல்யாணம் நடக்குமா? இல்லை என் சொந்தம்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களான்னு பயந்துட்டு இருக்க போதே நீ என்ன சரி அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரம் தான், டப்புனு போயிடும். அதுக்கப்புறம் 50க்கு 30 அடி பேனர்ல நம்ம கல்யாண போட்டோவை டவுனுக்கு நடுவுல வைக்க போறேன். உன்னை மேல தாளத்தோட வீட்டு வரையும் கூட்டிட்டு போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான்னு ஊருக்கே கத்தி சொல்ல போறேன். பேசிக்கலி நான் நல்ல பையங்க. இந்த தனியா இருக்கும் போது கிஸ் பண்ற அளவுக்குலாம் நான் மோசமானவன் இல்லைங்க. ஏதோ நானே என்ன கொஞ்சம் ரொம்ப கெத்தா நினைச்சிட்டேன், ஆனா முடியலங்க. என்ன திருப்பியா மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது? என்னங்க திருப்பி சீரியஸ் ஆகுறீங்க? நீங்க சீரியஸ் ஆனா நான் டென்ஷன் ஆயிடுவேங்க. அது 50 மீட்டர் 500 மீட்டர் அங்கிட்டு போயிடுச்சு. அப்போ இன்னும் தூரமா போக வைக்கட்டுமா?